சிகரெட் பழக்கத்துக்கு அடிமையாகிறாரு. 1960களில் சிகரெட் குடிக்கலைன்னா நீ ஆண்மகனே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விளம்பரப்படுத்துறாங்க. ஸோ சிகரெட் குடிக்கிறது, முதல் சிகரெட்டை ஒரு மனிதன் எப்போ குடிக்கிறான்? அவனுக்கு இருக்கிற டென்ஷன்னாலேயா முதல் சிகரெட்டை குடிக்க பழகுறான்? அவனுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல இருந்தா ஒரு சிகரெட் குடிக்க பழகுறாங்க? இல்லை. அது இன்னொருத்தர் சிகரெட் குடிக்கிறாரு, அவர் சொல்றாரு இது நல்லா இருக்கும் சிகரெட் குடிச்சா, எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறமா அந்த சிகரெட் பழக்கத்துக்குள்ள ஒரு 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 டீனேஜ் தம்பி போயிடுறாரு. போன அப்புறம் அவரு அதுக்கு அடிக்ட் ஆயிடுறாரு. அடிக்ட் ஆயிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாது, கடைசி வரைக்கும் போராடுறாரு. அப்படின்னா சிகரெட் குடிக்கிற பழக்கத்துக்குள்ளுக்குள்ள ஒருத்தர் போறதே ஒரு இமிட்டேஷன் தான். மது குடிக்கிறது அதுவும் ஒரு இமிட்டேஷன் தான். அதாவது தன்னுடைய பிரச்சனைகள்ல இருந்து தப்பிப்பதற்காக பிற்காலத்துல இந்த மதுவையும் சிகரெட்டையும் தேடுற நம்ம முதல்ல இதை ஆரம்பிக்கிறதே ஒரு இமிட்டேஷன்ல தான் ஆரம்பிக்கிறோம். இதே மாதிரியே